ஓம் ஸ்ரீ குருவே சரணம். நாளை புதன்கிழமையில் ஒரு நல்ல நாள் காத்து கொண்டிருக்கிறது. பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் தேர்வு எழுதி கொண்டு இருப்பவர்கள், எழுதியவர்கள், வெற்றி பெற ஆசைப்பட்டு துடித்து கொண்டு இருப்பவர்களுக்கு மற்றும் கல்லூரியில் படிக்கும் உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வெற்றி வாய்ப்பை தருகின்ற நல்ல நாளாக சித்தர்கள் சொல்கிறார்கள். விவரத்தை பார்க்க போனால், நாளைக்கு விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி குழந்தைகள் நன்கு படிக்க, இப்பொழுதிலிருந்து பிறந்த குழந்தைகள் 1ஆம் கிளாஸிலிருந்து படிப்பதற்கும், நல்ல விதமாக அவர்கள் படித்து வாழ்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு கூடும் அமிர்த யோகம் கூடி வரும் புதன்கிழமை நல்ல நாள். ஆங்கிலம் 18/3/2026 புதன்கிழமை. இப்படி சில குறிப்பிட்ட பூஜைகளிலே அதை கண்டு அறிந்து குறிப்பிட்ட சில சிறப்பான பலன்களை பெறுவதற்காகத்தான் குறித்த கால தேச வரைமுறைகள் சித்தர்கள் மகான்களால் நமக்கு கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்படி மகான்களின் ஜீவ சமாதியிலே நீங்கள் ஆற்றும் வழிபாடுகள் வருங்கால சந்ததிகளுக்கு நல்ல பழக்க வழக்க ஒழுக்கத்தையும் கல்வி செல்வத்தையும் முழுமையாக அளிப்பது ஆகும். இப்படி சென்னை திருவான்மியூரிலே அமைந்துள்ள ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவாலயம் நமக்கு பெரும் பாக்கியம். இப்படி புதன்கிழமை நீங்கள் சில வழிபாடுகளை செய்து நல்ல ஞாபக எண்ணம், சிந்தனை, செயல், புத்தி அபிவிருத்திக்கு உதவும் நல்ல நாளாகும். அதிலும் அமிர்த யோக நாளாக அமைந்து வந்தால் அதிகமான சொல்ல முடியாத அளவுக்கு கூடுதல் பலன்களை அங்கே பெறலாம். மேலும் விளக்கங்கள் நமது ஆன்மீக அகஸ்திய விஜய மாத இதழை பார்த்து படித்து கொள்ளுங்கள். இரண்டாவது, அவரவர்கள் தனது கைகளால் அரைத்த சிறிதளவாவது அகில் மற்றும் சந்தன குழம்பு, அகில் என்கின்றது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அகில் கட்டை, அகில் குகில் என்று சொல்வோமே, அகில் கட்டை மற்றும் சந்தனக்கட்டையை சிறு கல்லில் வைத்து அரைத்து அதை குழம்பு போல கொடுத்து அபிஷேகத்திற்கு உதவுங்கள். புதன்கிழமை கூடும் அமிர்த யோக காலத்திலே இப்படி ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதியில் நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தைகள் மிக மிக தெளிவாக, நன்றாக, உன்னிப்பாக, நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாக எதிர்காலத்தில் வருவார்கள். குழந்தைகளை பற்றி கவலைப்படாதவர்கள் யாரும் இல்லை. பணத்தை அதிகமாக செலவு பண்ணி, நேரத்தை காலத்தை எல்லாம் செலவு பண்ணி நீங்களெல்லாம் பாடுபட்டு அந்த குழந்தைகள் மேலே வர வேண்டும், உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், வாழ்க்கை முழுவதும் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்ற நிலை எல்லா பெற்றோர்களுக்கும் உண்டு. இப்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்களே சொல்லிக் கொடுங்கள். இல்லை என்றால் பெரியவர்கள் அழைத்து சென்று ஷண்முக கவசம், குமார குருஸ்தம், பஞ்சாமிர்த வண்ணம் பாடல்களை படிப்பது மேலும் மேலும் அற்புதமான பலன்களை கூட்டி கொடுக்கின்ற நல்ல நாள். இப்படி திருக்கணித முறைப்படி விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி, மார்கழி என்று இதில் போட்டுவிட்டார்கள். பங்குனி மாதம் 4ஆம் தேதி 18/3/2026 நாளைக்கு சூரிய உதயம் முதல் நாளை இரவு நள்ளிரவு விடியற்காலை 5:21 வரை புதன்கிழமையுடன் சேர்ந்து வருகின்ற அமிர்தமயமான அமிர்த யோக நாளாக அமைவது. இப்படி அரிய மகா சந்தர்ப்பங்களை, பெரிய சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை உரிய முறைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை பலருக்கும் நீங்கள் பகிர்ந்து எடுத்து சொல்லுங்கள். அதுவும் பெரும் பாக்கியமாக உங்களுக்கு ஒரு நேரத்தில் பெரும் உதவியாக வருவார்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யும் போது அதனுடைய பலன்களோ சொல்லி மாளாது. இப்படி முக்கிய குறிப்புகளை அவரவர்கள் குருவிற்கே அர்ப்பணம் செய்யுங்கள். நாளைக்கு அமிர்த தாரை என்கின்ற ஒரு அற்புதமான நீர்த்தாரை அந்த ஜீவ சமாதியில் சுரந்து வரும். அதை சில பேர் நேரடியாக பார்ப்பார்கள், கோமுகத்தில் பிடிப்பார்கள். இப்படிப்பட்ட அற்புத வாய்ப்புகள் கிடைக்கவே. படிப்பு என்பது இதற்கு வயது வரம்பு கிடையாது. படிப்பு என்பது பலவிதமான படிப்பு, ஆன்மீக படிப்பு, வேதம், வியாகரணம், 12 திருமுறைகள், இப்படி 14 திருமுறைகள் என்று சொல்வார்கள். திருமுறைகள், தேவாரம், திருவாசகம், வேதம், ஞானம், ஜோதிஷம் அத்தனைக்கும் உதவும் நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.